அஸ்ஸலாமு அலைக்கும். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒரு 1/2 கப் ரவை, இப்போ ஒரு 2 கைப்பிடி அளவு சேமியா சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடின்றது ஒரு அணில் சேமியாவில் பாதி பாக்கெட் எடுத்துக்கலாம். சாரி, பேர் தப்பாக சொல்லிட்டேன். சுவை சேமியா, வறுத்த சேமியா தான், வறுத்த சேமியான்னு தான் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதை நம்ம கலர் விட்டுக்கலாம். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கட் பண்ணு. நம்ம 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். சேமியாவுக்கு நம்ம 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு கேசரி பவுடர், ஒரு ஏலக்காய் பிச்சு போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம வறுத்த சேமியாவையும் ரவையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலர் விட்டுக்கலாம். கலர் பத்தில் கொஞ்சோண்டு கேசரி பவுடர் மறுபடியும் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம கலர் விட்டுக்கலாம். ஒரு 7 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை சால்ட் உப்பு. இப்போ இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு. எவ்வளோ சூப்பராக கேசரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம நல்லா முந்திரி திராட்சை தூவி விட்டுக்கலாம். வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.